இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா வெளிப்படையா இருக்கு. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலாம். இதை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா வெளிப்படையாக தெரியும். இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலான்றது அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா இல்ல, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம்.